கொண்டிருக்கிறார்கள். நமது பள்ளியில் அவருக்கு வழங்கப்படுகிறது. படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதனை மாணவி ஸ்ரீநிதி அவர்களுக்கு நினைவு பரிசு. அரசு பள்ளியிலே படிப்பது என்பது ஒரு பெருமையாக கருத வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த தடவை சொல்லியிருந்தேன், ஒரு துறைக்கும் நிதி ஒதுக்கப்படும். ரோடுக்கு, தண்ணிக்கு, இதுக்கெல்லாம் ஒதுக்குவாங்க. நமது அரசாங்கம் இந்த 3 ஆண்டுகளாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், வருஷம் இந்த ஆண்டு 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில தமிழக அரசாங்கம் 44,000 கோடி ஒதுக்குறது பள்ளி கல்வித்துறைக்கு தான். அதிகமான நிதி ஒதுக்கிறது பள்ளி கல்வித்துறை. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தனியார் பள்ளியை நோக்கி சென்ற மாணவர்கள் இப்போ அரசு பள்ளிகளை நோக்கி திரும்ப வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மிக வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள Channel 5 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.